பாவக்காய் பொரியல விரும்பி சாப்பிடுறவங்களா இருந்தா, இந்த பாவக்காய் புளி குழம்பையும் விரும்பி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த குழம்பு கசப்பு தெரியாம ருசியா இருக்கும். ஆனா, இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாத்தான் ருசியா இருக்கும். நான் எப்பவுமே பாவக்காய் புளிக்குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்வேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பாவக்காய் புளிக்குழம்பு செய்யும்போது, பாவக்காயில உள்ள கசப்பும், குழம்புல போடும் புளியும் சேர்ந்து வெந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்டா வெங்காயமே ருசியா இருக்கும். இந்த குழம்பு செய்ய சில முக்கிய குறிப்புகள பார்ப்போம். பாவக்காய சற்று பெரிய துண்டுகளா நறுக்கணும். அப்பதான் பாவக்காய் குழஞ்சு போகாம இருக்கும். பாவக்காய் பச்சை பாவக்காய போட்டு செய்யலாம். ஆனா சில நேரம் வீட்ல வாங்கிட்டு வந்து வச்சிருவோம். 1, 2 பாவக்காய் பழுத்துரும். பழுத்த பாவக்காய கீழ போடணும்னு அவசியம் இல்ல. அதையுமே 2ஆ நறுக்கி போட்டு குழம்புல சேர்த்து இந்த பாவக்காய் புளிக்குழம்பு செஞ்சுக்கிடலாம். சின்ன வெங்காயத்தை நறுக்கும்போது குறுக்கு வாக்குல நறுக்கி உருண்டை உருண்டையா போடணும். அப்பதான் குழம்புல இருந்து எடுத்து சாப்பிடும்போது வெங்காயம் ருசியா இருக்கும். சின்ன வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி போட்டு தாளிச்சிட்டோம்னா சீக்கிரமே வெந்து குழஞ்சு போயிடும். அடுத்து இந்த குழம்புக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமா போடணும். இப்ப பாவக்காய் குழம்பு செய்யற முறைய சொல்றேன். அடுப்புல ஒரு கடாயை வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், நறுக்கிய சின்ன வெங்காயம், கூடவே கருவேப்பிலை, ஒரு தக்காளி பழம் நறுக்கியதை போட்டு 2 பச்சை மிளகாயை கிள்ளி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போட்டு லேசா வதக்கியதும் நறுக்கிய பாவக்காய் துண்டுகளை போட்டு சிறிது நேரம் வதக்கி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றி கூடவே பாவக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். கொஞ்ச நேரத்திலேயே மசால் வடையெல்லாம் போய் பாவக்காய் வெந்துடும். இந்த நேரத்தில் மறுபடியும் வறுத்து பொடி செய்த வெந்தய பொடி 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறிட்டு இறக்குனா சுவையான பாவக்காய் குழம்பு தயாராகும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.